நல்ல சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்டாகவும் இருக்கும். நல்ல சத்துள்ள லட்டு. இதில் ஃபைபர் இருக்குது, கால்சியம் இருக்குது. இது கம்பு லட்டு நம்ம உடைச்ச உடனே கூட அந்த சாஃப்ட்டு எல்லாமே இருக்குப்பா. ரொம்ப நல்லா இருக்குது. சத்தான கம்பு லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் கம்பு, 1 கப் வெல்லம். இப்போ நம்ம கம்பை ரோஸ்ட் பண்ணணும். 1 கப் கம்பை ரோஸ்ட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் எப்படி பண்ணணும்னா, ஆக்சுவலாக கம்பு இதில் ஆயிலோ வேறு எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். நல்ல கம்பு ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ரோஸ்ட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போடணும். மிக்சியில் போடுறது ரொம்ப நம்ம நைஸாக அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் குறன்னு இருந்தாலே போதும். அப்போ தான் லட்டுக்கு நல்லா இருக்கும்னா அதில் நமக்கு கார்போஹைட்ரேட் வந்துடும். குறன்னு இருந்ததுன்னா அதில் இருக்கிற சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த லெவல் ப்ரௌன் ஆனால் போதும். இந்த பாருங்கப்பா, இந்த லெவல் ப்ரௌன் ஆகணும். இப்போ நம்ம அந்த ரோஸ்ட் பண்ண கம்பு மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் மிக்சியில். இதோ இந்த பதத்துக்கு பாருங்கள். இது கொஞ்சம் குறன்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப ஸ்மூத் இல்லை, ரொம்பவும் அரைப்படாமல் இல்லை. நல்லா கரெக்டாக ஒரு குற டைப்பில் இருக்குது. இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் பாகு எடுக்கணும். அதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி. இப்போ நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நம்ம இதில் போட்டுட்டு ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி பாகு எடுக்கணும். நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வைங்க. அது அப்படியே நீங்கள் எடுக்கும்போது ஒரு கம்பி பதம் மாதிரி பாகு வந்தோடனே அதுக்கப்புறம் அந்த மாவை கொட்டி நம்ம கிளற வேண்டியதுதான். இந்த வெல்லத்தில் நம்ம ஒரு பிஞ்சு சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, இப்போ பாகு ஒரு கம்பி பதம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ மாவு இதில் கொட்டிட்டு ஆஃப் பண்ணிகிட்டே கொட்டிடுங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொட்டி கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விடாமல் மாவை கொட்டி கிளறுங்க. ஆக்சுவலாக இந்த கம்பில் ஃபைபர் நிறைய இருக்குது. போனுக்கும் ரொம்ப நல்லது, கால்சியமும் இருக்குது. இந்த கம்பு லட்டு பண்ணிட்டு நம்ம நிறைய பண்ணிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு பசங்களுக்கு டெய்லி ஒன்று நம்மளும் ஒன்று சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இந்த மாதிரி மாவும் வெல்லமும் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம லட்டு உருண்டையாக இதை பண்ணிட்டோம். லைட்டாக கீ எடுத்துட்டு கையில் மாவை எடுத்து நல்லா அழுத்தி உருண்டையாக நம்ம பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த கம்புலப்பா எல்லாமே இந்த பேட் கொலஸ்ட்ரால் ரொம்ப குறைக்குது. இது கம்பு
நல்ல சூடுலேயே கொஞ்சம் மைல்டு சூடுலேயே நல்ல உருண்டை வச்சுருங்க. கொஞ்சம் கரெக்டாக வரும் உங்களுக்கு. பாருங்க, கம்பு லட்டு ரெடி. இதில் வந்து ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது, அப்புறம் வந்து பேட் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்குது. எல்லாமே எல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது. என்னன்னா நம்ம கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப நல்லது கம்பு லட்டு. ஆக்சுவலாக கம்பு லட்டு வந்து போனுக்கு, கண்ணுக்கு, ஸ்கின்னுக்கு இதில் வந்து ஃபைபர் நிறைய இருக்கிறதால டைஜஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதோட அயன் சத்து இருக்கு நிறைய. டோட்டலாகவே கம்பு லட்டு வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லது. சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.